வணக்கம் மாணவர்களே, வெல்டர் ட்ரேடின் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். இந்த பகுதியில் 3mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஓவர்ஹெட் பொசிஷனில் டிப் டிரான்ஸ்ஃபர் முறையில் லேப் மற்றும் டி ஜாயிண்டில் ஃபில்லட் வெல்ட் செய்வதை பற்றி பார்க்கலாம். குறிக்கோள்கள்: இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் கொண்ட ஷீட்டுகளை தயார் செய்யவும், வரைபடத்தின்படி ஷீட்டுகளை லேப் மற்றும் டி ஜாயிண்டாக டாக் வெல்ட் செய்யவும், வெல்ட் செய்வதற்காக ஜாபை ஓவர்ஹெட் பொசிஷனில் வைக்கவும், சரியான லெக் லெங்த்தில் மெட்டலை ஜாயிண்ட்டுகளில் டெபாசிட் செய்யவும், வெல்ட் பீடில் ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் முடியும். கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகளையும் உபகரணங்களையும் இப்போது பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round filer, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key or spanner, helmet type screen, angle grinder, gas regulator with preheater and flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, wire feeder, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder, CO2, mild steel sheet 3mm. இப்போது நாம் 3mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஓவர்ஹெட் பொசிஷனில் டிப் டிரான்ஸ்ஃபர் முறையில் லேப் மற்றும் டி ஜாயிண்டை ஃபில்லட் வெல்ட் செய்வதற்கான தயாரிப்பை பார்க்கலாம். லேப் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன் படிகள்: சேஃப்டி கிளாஸ்கள் மற்றும் கிளவுஸ் உட்பட தேவையான அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களும் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். MS ஷீட்டை சுத்தமான மற்றும் நிலையான மேல் பரப்பில் வைக்கவும். ஹேண்ட் ஷியரிங் மிஷினை ஒரு தட்டையான மற்றும் லெவல் ஒர்க் பெஞ்சில் வைக்கவும். கட்டிங் ப்ராசஸின் போது எந்த அசைவையும் தடுக்க அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். மைல்ட் ஸ்டீல் ஷீட்டின் தடிமனுக்கு ஏற்றபடி மெஷின் பிளேடின் இடைவெளியை சரி செய்யவும், அதாவது 3 mm. பிளேட் கேப் அதிக ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு கிளீன் மற்றும் எஃபிஷியன்ட் கட்டை அனுமதிக்க வேண்டும். ரோலர் மற்றும் ஸ்கிரைப் அல்லது மார்க்கரை பயன்படுத்தி மைல்ட் ஸ்டீல் ஷீட்டில் 150 mm நீளம் மற்றும் 50 mm அகலத்தை கவனமாக குறிக்கவும். அக்யூரசியை உறுதிப்படுத்த மெஷர்மெண்ட்டுகளை இருமுறை சரிபார்க்கவும். குறிக்கப்பட்ட ஷீட்டை ஹேண்ட் ஷியரிங் மிஷினில் வைக்கவும். குறிக்கப்பட்ட கட் லைனை மெஷினின் கட்டிங் எட்ஜுடன் சீரமைக்கவும். கட் முடிந்ததும் கைப்பிடிகளில் பிரஷரை விடுவித்து ஷீட்டிலிருந்து மெஷினின் பிளேடுகளை உயர்த்தவும். கட் செய்யப்பட்ட பிறகு மைல்ட் ஸ்டீல் ஷீட்டின் எட்ஜுகளை ஆய்வு செய்து சுத்தமான மற்றும் துல்லியமான கட்டை உறுதி செய்யவும். கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் ஷீட்டுகளின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். விவரக்குறிப்பின்படி டி ஜாயிண்டை அமைக்கவும். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். GMAW மிஷினை அமைக்க தொடங்கவும். சரியான டயமீட்டர் கொண்ட CCMS ஃபில்லர் வயர் எடுக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். 0.8 mm டயா கொண்ட CCMS ஃபில்லர் வயர் ஸ்பூலை நிலைநிறுத்தி அதை லாக் செய்து கைட் டியூப், ரோலர்ஸ், ஸ்பைரல் மற்றும் டார்ச்சின் கான்டாக்ட் டிப் வழியாக கம்பியை இழுக்கவும். CO2 கேஸ் சிலிண்டரில் ஃப்ளோ மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங்கை தொடங்குவதற்கு முன் மிஷின் செட்டப்பை சரிபார்க்கவும்.
முதலில் GMAW மிஷினின் பவர் சப்ளையை சரிபார்க்கவும். CO2 கேஸ் சிலிண்டர் வால்வ் மற்றும் கேஸ் ஃப்ளோ ரேட்டை சரிபார்க்கவும். சரியான வேகத்திற்கு ஃபீடர் ஒயர் மெஷினை சரிபார்க்கவும். ஆக்சசரிஸ்களை வெல்டிங் டார்ச்சுடன் பொருத்தவும். வெல்டிங் டார்ச்சில் ஃபில்லர் ஒயர் ஃபீடரை சரிபார்க்கவும். GMAW மிஷின் நன்றாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும். சாம்பிள் மைல் ஸ்டீல் ஷீட்டில் ஆர்க்கை அடிப்பதன் மூலம் வெல்டிங் ப்ராசஸை தொடங்கவும். டார்ச்சை சரியான நிலையில் அமைக்கவும். கரண்டை 90 முதல் 100 ஆம்பியர் இருக்குமாறு அட்ஜஸ்ட் செய்யவும். கரஸ்பாண்டிங் ஒயர் ஃபீடிங் ரேட் 3 முதல் 4 mm/min. 19 முதல் 20 ஆர்க் வோல்டேஜை அமைத்து டிப் டிரான்ஸ்ஃபர் மோடை பயன்படுத்தவும். டி ஜாயிண்டின் இரு முனைகளிலும் டாக் வெல்ட் செய்யவும். நூற்றி 50 mm ஷீட் டி ஜாயிண்டின் மேல் லேப் ஜாயிண்டை அமைக்கவும். லேப் ஜாயிண்டின் இருபுறமும் டாக் வெல்ட் செய்யவும். குறைந்த அளவு வெல்டிங் லெங்த் 10 mm. இப்போது டிப் டிரான்ஸ்ஃபர் முறையில் ஓவர்ஹெட் பொசிஷனில் 3 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் மற்றும் டி ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். ஓவர்ஹெட் பொசிஷனில் டாக் வெல்டட் ஜாபை வெல்ட் பொசிஷனரில் ஃபிக்ஸ் செய்யவும். ஸ்பைரல், ஃபில்லர் ஒயர், கேஸ் ஹோஸை கொண்ட டார்ச் அசெம்பிளி ஹோஸ் போதுமான நீளமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்யும் போது அதை உங்கள் தோளில் எடுத்து செல்ல முடியும். வெல்டிங் ஹெல்மெட் பயன்படுத்துவதும் ஓவரால் ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங் அணிவதும் ஓவர்ஹெட் பொசிஷனில் உள்ள ஸ்பாட்டர்ஸிலிருந்து முழு உடலையும் பாதுகாக்க மிகவும் அவசியம். கேஸ் லீக்கேஜ் உள்ளதா என்பதை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கவும். ஓவர்ஹெட் வெல்டிங் ப்ராசஸ் என்பதால் ஃபில்லர் ராடின் ஃப்ளோ ரேட்டை இருமுறை சரிபார்க்கவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்யும் போது வெல்டிங் டார்ச் விலகி இருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங் செய்யும் போது மோல்டன் மெட்டல் சாக் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மோல்டன் மெட்டல் சாக் ஆவதை தவிர்க்க வெல்டிங் டார்ச்சை ஒரு கான்ஸ்டன்ட் டிராவல் ஸ்பீடில் நகர்த்தவும். டிப் டிரான்ஸ்ஃபர் மோடை பயன்படுத்தி ரூட் ரன் டெபாசிட் செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தவும். இது 3 mm ஷீட் என்பதால் டிஸ்டார்ஷனை தவிர்க்க சரியான டெக்னிக்கை பயன்படுத்தவும். தேவையான பீட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் ஆகியவற்றை பெற டார்ச்சில் சீரான டிராவல் ஸ்பீடை பராமரிக்கவும். ப்ராப்பர் ஆங்கிள் மற்றும் ஆர்க் டிராவல் ஸ்பீடுடன் ஷீட்டுகளின் சரியான லெக் லெங்த் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆகியவற்றை உறுதி செய்யவும். ஒரு ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் வெல்டட் ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். டி ஜாயிண்டை மாற்றி வெல்டிங் பொசிஷனரில் டாக் வெல்ட் செய்யப்பட்ட லேப் ஜாயிண்ட் தெரியும்படி வைக்கவும். டி ஜாயிண்ட் வெல்டிங்குக்கு செய்ததை போன்ற
அதே பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். நல்ல பீட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஹைட் மற்றும் அப்பியரன்ஸ் ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும். 3 mm ஷீட் என்பதால் சிங்கிள் ரன் போதும். தேவைப்பட்டால் செகண்ட் ரன் செய்யலாம். பொருத்தமான டார்ச் ஆங்கிள் மற்றும் ஆர்க் டிராவலுடன் ஷீட் A மற்றும் C இன் குட் பெனிட்ரேஷன் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆகியவற்றை உறுதி செய்யவும். ஷீட் C இல் அண்டர்கட் ஆவதை தவிர்க்கவும். எக்ஸசிவ் வீவிங் காரணமாக ஷீட் A இன் விளிம்பு ஷீட்டின் டோவில் உருகவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஷீட் C இன் லேப் வெல்டின் மற்றொரு டோவில் அண்டர்கட் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் லேப் ஜாயிண்டின் பீடை சுத்தம் செய்யவும். ஸ்டீல் ஒயர் பிரஷ் மூலம் டி ஜாயிண்டின் பீடுகளை சுத்தம் செய்யவும். பின்வருவனவற்றை சரிபார்க்கவும். அண்டர்கட், uneven bead, பிளேட்டின் விளிம்பு உருகிவிடுவது, distortion, good bead profile. வெல்டர்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள். ஸ்பைரல், ஃபில்லர் ஒயர், கேஸ் ஹோஸ் ஆகியவற்றை கொண்ட டார்ச் அசம்பிளி ஹோஸ் போதுமான நீளம் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்யும் போது அதை உங்கள் தோளில் எடுத்து செல்ல முடியும். வெல்டிங் ஹெல்மெட் பயன்படுத்துவதும் ஓவரால் ப்ரொடெக்டிவ் க்ளோத்திங் அணிவதும் ஓவர்ஹெட் பொசிஷனில் ஏற்படும் ஸ்பேட்டர்ஸிலிருந்து முழு உடலையும் பாதுகாக்க மிகவும் அவசியம். டார்ச் நாசில் ஆனது வெல்ட் ஸ்பேட்டருடன் கிளாக் ஆகும்போது ஆன்டி ஸ்பேட்டர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இது செய்யப்படாவிட்டால் ஒயர் ஃபீடர் ஒழுங்கற்றதாக இருக்கும். இதனால் அன்எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்க் ஏற்படலாம். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஃப்ளோ சீரானதாக இருக்காது. இதனால் வெல்ட்மெண்ட் மற்றும் பொரோசிட்டியின் அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் ஏற்படுகிறது. மறுபார்வை. இந்த தலைப்பில் நாம் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 3 mm தடிமன் என ஷீட்களை தயார் செய்யவும். வரைபடத்தின்படி ஷீட்களை லேப் மற்றும் டி எனவும் அமைத்து டேக் வெல்டு செய்யவும். வெல்டு செய்ய ஓவர்ஹெட் பொசிஷனில் ஜாபை அமைக்கவும். சரியான லெக் லெங்த்தினுடன் ஜாயின்களில் மெட்டலை டெபாசிட் செய்யவும். வெல்ட் பீட் மீது மேற்பரப்பு குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். டிப் டிரான்ஸ்ஃபர் முறையின் மூலம் ஓவர்ஹெட் பொசிஷனில் 3 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் லேப் மற்றும் டி ஜாயிண்டின் செயல்முறையை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி மாணவர்களை, அடுத்த பகுதியில் சந்திப்போம்.